உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரொம்ப மௌனமா உட்கார்ந்துட்டு போயிட்டாங்கன்றதுனால அது வெடிக்கவே வெடிக்காதுன்ற ஒரு மனநிலைக்கு வெடிக்கக்கூடிய இடம் செயற்குழு அல்ல. முதல்ல அந்த புரிதலுக்கு நீங்க வாங்க, மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. செயற்குழு பொதுக்குழு தானே இல்ல சார், நான் சொன்னேன் செயற்குழுன்னு மட்டும் தான் நான் நிறுத்திக்கிட்டேன். பொதுக்குழு நீங்க சொன்ன பொதுக்குழு தான் இது விவாதிக்கிறதுக்கு தகுதியான இடம்னு நான் சொன்னேன். 6 பேர் சந்திச்சார்னு சொல்ல வெக்கப்படுற எடப்பாடி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனா ஒரு சந்திப்பு நடந்த ஒரு பத்திரிகையாளர் வெளியே சொன்னா அதை கேள்வி கேட்பீங்களா? உங்களை நான் கேட்கிற மாதேஷ், இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியை பார்த்து சார் அந்த சந்திப்பு நடந்துச்சா நடக்கலாம்னு கேட்டீங்களா? எடப்பாடி என்கிற கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற தங்கள் தலைவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதானே தவிர 10 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றது அல்ல. இது வரைக்குமான மனநிலையை நான் சொல்றேன். நக்கல் பண்றதுக்கு ஐடி விங்ல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு 4 வரி பதிவு போடுறவனை விட களத்துல இறங்கி கண்ணீர் வடிக்கிறோம் அந்த தொண்டன் தான். கட்சி வீணா போகுது. என்ன எடப்பாடியை பதவி விட்டு இறக்கணும்னு அவன் நினைக்கல. எடப்பாடியே திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா கட்சி என்ன பண்ணணும் தான் அவன் கவலைப்படுறானே தவிர நக்கல் நையாண்டி பண்றது அவன் வேலை இல்லை. கலைஞர் நூற்றாண்டு நாணய அந்த வெளியீட்டு விழாவுக்காகவும் அந்த வெளியீடு மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்காகவும் சமரசமாகிவிட்டதா திமுக? நீங்க எழுந்து நின்று கலைஞருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்னதெல்லாம் ஒரு படி அதிகம். ராஜ்நாத் சிங் அதை செஞ்சது பல பேருக்கு ஆச்சரியம் தான். ஸ்டாலினை எதிர்பார்த்திருக்க மாட்டார். பிஜேபி தமிழ்நாட்டில் மறைமுகமா வளர விடுறதுக்கு திமுக காரணமா இருக்குங்கிற குற்றச்சாட்டை நான் வெளிப்படையா வைப்பேன். இப்போ ஆமா, என்ன நடக்குது போலீஸ்ல? கோயம்புத்தூர்ல திமுக காரனுக்கு ஒரு விஷயங்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா பிஜேபி என்ன கேட்டாலும் அனுமதிக்கிறீங்களே, என்ன நடக்குது அங்க? கேட்கணுமா கேட்க கூடாதா? இந்த மாதிரியான உண்மைகளை நம்ம அம்பலப்படுத்தணுமே தவிர, நான் திரும்ப சொல்றேன், ஒரு அரசு நிகழ்ச்சியை பிடிச்சுக்கிட்டு அதுல அரசியல் இருக்கு இல்லாத ஒண்ணு தோன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கலைஞர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், எடப்பாடி, ஸ்டாலின் வரைக்கும் எடுத்தா ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசை அதிகாரிகள் தங்கள் விருப்பத்துக்கு இழுப்பது போல் வளைப்பது போல் வேற எந்த அரசை வளைச்சதில்லை. ஆதரவாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் SPL சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. ரொம்ப அமைதியாக முடிந்திருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு என்ன அதிகாரங்கள் கொடுத்தார்களோ அதே அதிகாரம் எடப்பாடிக்கு கொடுத்தது போலதான் 9 வகையான தீர்மானங்கள்ல நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது. நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு ஏசியங்கள் சொன்னாங்க, பிரச்சனைகள் வெடிக்கும் அது இதுன்ட்டு. நீங்க தொடங்கியது என்னன்னா, ஒரு 6 பேர் தனியா போய் அவர்கிட்ட சில டிமாண்ட் எல்லாம் வச்சாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அந்த 6 பேர் தனியா சேலத்துல போய் வீட்டில் வச்சவங்க ஒரு 250 280 பேர் செயற்குழுவில் இருக்கும்போது அங்க பேசாமலே அமைதி காத்து விட்டார்களே, ஏன் இந்த மௌனம்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றதுன்னா, அவங்க நோக்கம் இது மாதிரியான ஒரு பொதுவெளியில் அதை கிளப்பி ஒரு கலகத்தை, நிஜமான கலகத்தை, கலக குரல்ங்கிற வார்த்தையை நான் தான் பயன்படுத்தினே தவிர அவங்களுடைய நோக்கம் கலகத்தை ஏற்படுத்துவதல்ல. சில நிஜங்களை எடப்பாடியாருக்கு புரிய வைக்கணும். இதே நிலைமையில கட்சி போனால் எதிர்காலத்தில் அது நல்லதில்லைன்னு சொல்றதுக்கு தான் போனாங்களே தவிர, ஒரு செயற்குழுவை கூட்டுற போது நம்ம போய் 4 பேரை 10 பேரை கூட்டிட்டு போய் கோஷம் எழுப்ப வைப்போம், நம்ம கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. தொகுதி வாரியாக ஆய்வு கூட்டங்கள் நடந்தது இல்ல, அந்த கூட்டங்கள்ல கூட அந்த 6 பேர் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் அடங்கிய தொகுதிகள் பத்தி கூட்டம் நடந்த போது அந்த கூட்டத்துல கூட அவங்க என்ன போய் எடப்பாடி கிட்ட சொன்னாங்களோ அதுல ஒரு வரி கூட இங்க வற்புறுத்தி சொல்லல. காரணம், அவங்களுடைய நோக்கம் எடப்பாடி என்கிற கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற தங்கள் தலைவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதானே தவிர 10 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றது அல்ல. இது வரைக்குமான மனநிலையை நான் சொல்றேன். செயற்குழு கூட போது நான் எதுவும் சொல்லல, ஏன்னா எனக்கு எந்த ஆச்சரியம் இல்லை. செயற்குழுங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை கண்டிப்பா கூட்டணும், 6 மாசத்துக்கு கூடுவேன் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி நடந்த கூட்டம் தான். அதுல தீர்மானங்கள் வழக்கப்படி திமுகவை திட்டியும் ஆச்சரியப்படத்தக்க கடுமையான வார்த்தைகளோட மத்திய அரசை கண்டிச்சு ஒரு தீர்மானம் இருக்கு. எடப்பாடியார் வழிகாட்டுதல் படி 26 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வோம்னாங்க. இதெல்லாம் வழக்கமா போடுற தீர்மானங்கள் தான். இதே செயற்குழுல ஒரு தீர்மானத்தை கொண்டு கட்சி விதிகளை திருத்தறதா சொல்லி ஒரு வாக்கின் மூலமாக ஒருங்கிணைப்பாளரும் இறை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்லி தேர்தலை நடத்தி முடிச்ச கூத்தெல்லாம் உண்டு. அதிகாரம் படைத்த அமைப்பு என்பது பொதுக்குழு தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதனால நேற்று ஒரு தீர்மானம் போட்டதுனாலேயோ போடாதனாலேயோ அது ஒரு இம்பாக்ட் நான் பார்க்கல. இந்த 6 பேருடைய நோக்கமும் அதுல குரல் எழுப்பணுங்கிறது அல்ல. அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த மாதிரி மீண்டும் அவரை போய் சந்திப்போங்கிறதெல்லாம் அவங்க உறுதியா இருக்காங்களே தவிர இங்கே கலக குரல் எழுப்புவது அவருடைய நோக்கம் அல்ல. இல்ல சார், பிரச்சனை இருக்கு, அதை அவரை தனிப்பட்ட ரீதியில் அவரை அணுகி அந்த பிரச்சனையை அவருக்கு புரிய வைக்கலாம், தெரிய வைக்கலாம் அப்படின்றத
ஒரு சபையில சொன்னால் இன்னும் அதற்கான இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன்னா இவர் எடப்பாடியும் 4 பேரை ஆரம்பத்துல ஒரு 10 தொகுதியினுடைய ஆய்வு கூட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா யாரையும் சேர்க்கக்கூடாது அப்படிலாம் சில பேர் கோஷம் போட்டிருப்பாங்க, பேச வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரே அந்த டோனை மாத்திக்கிட்டார். ஏன்னா இது மாதிரியான விஷயங்களை அப்படி விவாதிக்கணும்னு அவசியம். விவாதம் வர்ற போது பேசுறது வேற. பொதுக்குழுல வாங்க ஒரு கருத்தை முன்வைக்கிற 2 பேரும் 2 தரப்பு பேசுங்க, பல தரப்பட்ட கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்றது வேற, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிறதுங்கிறது வேற. 2 பேருக்குமே அந்த நோக்கம் இல்லை. எடப்பாடிக்கு ஒரு தகராறை ஏற்படுத்துற நோக்கம் இல்லை. அந்த 6 பேருக்கும் இதுவரைக்குமானது அந்த 6 எண்ணிக்கைக்கு சொல்றேன், சந்திச்சவங்கனால சொல்றேன். அந்த 6 பேர் இது வரைக்கும் மறுத்திருக்காங்களா? யாராவது பொதுவெளியில எங்கள் பெயரை தவறாக பயன்படுத்திருக்காங்க, அப்படி ஒரு சந்திப்பு நடக்கல, அவங்களும் மறுக்கல. எடப்பாடி அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஸோ நடந்தது நிஜம். 2 பேருடைய நோக்கமும் கட்சி நல்லா இருக்கணுங்கிறது தான். எடப்பாடி ஒரு கருத்தை சொல்றாருன்னா இந்த கட்சியை அழிக்கணும்னு நான் நினைக்கல, அது தவறா இருக்கும்னு வேணா நம்ம ஒரு கணிப்புக்கு வரலாமே தவிர அவருடைய நோக்கம் கட்சி அழிக்கிறதுன்னு நான் எடுத்து சொல்ல முடியாது. அந்த 6 பேருடைய நோக்கம் என்ன? இந்த கட்சியை ஒரு வழி பண்ணணும்னா, இந்த கட்சி நல்லா இருக்கணும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி நல்லா இருக்கணும்னு அந்த கருத்தை தான் அவங்களும் சொல்ல வர்றாங்க. சரி, நீங்க சொல்ற 6 பேர் வெளிப்படுத்தவில்லை என்றால் இது திரு லட்சுமணன் போன்றவர்களுக்கோ மூத்த பத்திரிகையாளர்களுக்கோ பல அரசியல் விமர்சகர்களுக்கோ நாங்க ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு தானே அவங்க அப்படி கடந்து போகட்டுமே, காலம் பதில் சொல்லல, ரொம்ப நாள் இல்ல இல்ல காலம் அப்படி விமர்சைகளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாங்க. நான் ஒரு பத்திரிகையாளரா நம்ம கவனத்துக்கு வரத சொல்றோம். அதன் தொடர்பாக விவாதங்கள் நடக்குது. எந்த விவாதத்துக்கு இதுவரை யாரும் மறுப்பு சொல்லல. அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலன்னு கூட கடுமையாக இந்த கருத்தை எதிர்க்கிற எடப்பாடி தரப்பினர் கூட அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலைங்கிற வார்த்தையை யாருமே பதிவு பண்ணல. அதையும் கவனிக்கணும்ல, கவனிக்கணுமா கூடாதா? ரைட் சார். அதனால நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இல்ல உட்கட்சி பூசல் ஒண்ணு இருக்கிறது, கலகம், கலகத்துல கலகம் இல்ல அப்படின்னு அவங்க ஜெயக்குமார் கலகம் கலகம்ன்றாரு. ஆனா அந்த கலகத்தை சொல்ல அந்த லாவை சொல்ல அவர் வந்து கலகம், கலக ஆட்சி, கலக அரசு, கலகம் நடத்திய ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாரு தவிர உள்ள நடக்கிற கலகம் வெளியே தெரியல. தெரியணும் என்ன அவசியம் இருக்கு? கலகத்தை ஏற்படுத்தணும். உங்களை போன்ற பலர் வந்து அவர் பேர் சொல்லாம சிண்டு முடிகிறாங்க. இங்க ஏதாவது அதை பத்தி எல்லாம் எனக்கும் கவலை இல்ல, நம்மளும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்ம நடக்கிற நிகழ்வு பேசுறோம், நடக்க போற நிகழ்வு, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சோசியல் மீடியால கடந்து போட்டோ அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா அதிமுக தொண்டர்களுக்கு புரியும், போன 6 பேருக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கிறது என் காதுக்கு வந்து நம்ம சொல்றோம். அது என்ன நோக்கத்துக்காக சொன்னு அவர்களுக்கு தெரியுமே தவிர, நிஜமாகவே இந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர, ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களை பத்தி விவாதிக்கிறதே அந்த நேரம் வேஸ்ட்னு நினைக்கிறவன் தான். ரொம்ப மௌனமா உட்கார்ந்துட்டு போயிட்டாங்கன்றதுனால அது வெடிக்கவே வெடிக்காதுன்ற ஒரு மனநிலைக்கு. வெடிக்கக்கூடிய இடம் செயற்குழு அல்ல. முதல்ல அந்த புரிதலுக்கு நீங்க வாங்க, மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. செயற்குழு பொதுக்குழு தானே? இல்ல சார், நான் சொன்னேன் செயற்குழுன்னு மட்டும் தான் நான் நிறுத்திக்கிட்டேன். பொதுக்குழு நீங்க சொன்ன பொதுக்குழு தான் இது விவாதிக்கிறதுக்கு தகுதியான இடம்னு நான் சொன்னேன். அல்லது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இதை பத்தி என்ன பொருள்னு ஒண்ணு போடுவாங்க இல்லையா, 20ஆம் தேதி 10 மணிக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம், பொருள் தற்போதைய அரசியல் சூழல்னு சொன்னா கூட இதெல்லாம் வந்துடும். சரி, நோக்கம் அது இல்லையே. மேண்டேட்டுக்காக நடக்கிற செயற்குழு சார். தேர்தல் ஆணைய விதிப்படி நடக்கிற கூட்டம், சும்மா கலையக்கூடாதுன்னு 10 தீர்மானங்களை போடுறாங்க. நீங்க சொல்றது அடிப்படையில பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுல செயற்குழுனா ஒரு 250 250 பேர் இருந்தாங்க, பொதுக்குழுனா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அப்ப இன்னுமே தெருவுக்கு வருமே சார் பிரச்சனை. அவங்க தீர்மானத்தை கருத்தை வைப்பாங்க, இந்த தீர்மானம் கொண்டு வர போறோம், ஆமா பிரிந்து சென்றவர்களை திருப்பி சேர்க்கலாமா வேண்டாமா பேசுங்கன்னு சொல்லலாம். வரும்போது தீர்மானத்தை எழுதிட்டு வர பழக்கம் இருக்கு. சமீப 10 ஆண்டுகள்ல அதான் நடக்குது. யாரையும் சேர்க்கறதா ஐடியால ஒரு தீர்மானத்தை போட்டா தீர்மானத்தின் விவாதம் நடக்கும்ல. சரி, இங்க அதுக்கான வேலையே இல்ல. நான் ஒரு பார்வையாளரா பாக்குறேன் சார், இந்த செயற்குழுவை பொறுத்தவரையில ரொம்ப கட்டுக்கோப்பா நடத்தி முடிச்சிருக்காரு திரு EPS. அப்போ ஆஃப் பண்ணிட்டாரு, பிரச்சனையை ஆஃப் பண்ணிட்டதா தான் தெரியுது. இனி தாராளமா உங்களை போன்றவர்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு நானும் சொல்லல. பிரச்சனை வெடிக்கிற நோக்கம் அந்த 6 பேருக்கும் கிடையாது. முதல்ல அந்த புரிதலுக்கு முதல்ல வாங்க. ஏதோ செயற்குழு நடத்தி முடிச்சோன்னே சோசியல் மீடியால என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய நோக்கத்துல இருந்து அவங்க விலகி போறாங்க. அவங்க நோக்கம் எடப்பாடியை பாதுகாக்கிறதானே தவிர அதிமுகவை பாதுகாப்பதோ அல்லது அவர்களுடைய திமுக மீதான எதிர்ப்பை வலிமைப்படுத்துவதோ அல்ல. நீங்க சொல்ற சோ கால்டு ஐடி பீப்புள் என்ன பண்றாங்க, தங்க நோக்கத்துல இருந்தே விலகி போய் ஆஹா எடப்பாடி நல்லா இதா பாதுகாப்பா அல்லது ரொம்ப ரொம்ப இதா கட்டுக்கோப்பா உங்களை மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்களே, செயற்குழு நடத்தி முடியும், இது ஒரு சாதனையா? சொல்லுங்க சார். இங்க தகராறு வெடிக்கணும் யாரு சொன்னா? தகராறு வெடிக்கிற இடமா அது? இல்ல தகராறு கிளப்பணும் யாரு? நான் சொல்லல. நீங்க தொடங்கி வச்சது ஆளாளுக்கு பிடிச்சிட்டு பேசுறேன். நான் என்ன தொடங்கி தகராறையா தொடங்கி வச்சேன்? ஏன் சார் ஒரு சம்பவம் பிரச்சனை இருக்கு நான் சொல்லேன், பிரச்சனை இருக்குன்னா நான் சொன்னேன். சொல்லுங்க சார், எதுக்கு நான் கேட்கறேன்? ஒரு நிமிஷம் இருங்க. 6 பேர் சந்திச்சார்னு சொல்ல வெக்கப்படுற எடப்பாடி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனா ஒரு சந்திப்பு நடந்த ஒரு பத்திரிகையாளர் வெளியே சொன்னா அதை கேள்வி கேட்பீங்களா? உங்களை நான் கேட்கிறேன் மாதேஷ், இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியை பார்த்து சார் அந்த சந்திப்பு நடந்துச்சா நடக்கலான்னு கேட்டீங்களா? இல்ல, கேட்டு அவருடைய பதில் வரட்டும், அப்புறம் பேசுவோம்.
அதிமுகன்ற ஒரு கட்சி உயிர்ப்போடு தான் இருக்குது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக சரியா பயணிக்குதுன்னு இன்னைக்கு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே சார். அதுல என்ன தப்பு இருக்கு? எங்க கட்சி அழிஞ்சு போச்சுன்னா ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுப்பார். நீங்க அவங்கள கோவப்படுறீங்க, அந்த சோகால்ட் அந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் கோவப்படுறீங்களா? இவங்க இல்லையே, ஐடி பீப்புள் தானே சொல்றேன். அவங்களுடைய நோக்கம் சிதைஞ்சு போயிருக்குன்னு தானே நான் சொல்றேன். உங்களுடைய நோக்கத்துல இருந்து நீங்க விலகுறீங்க. ஒரு செயற்குழு அமைதியா நடந்து முடிஞ்சே நீங்க கொண்டாடுறீங்கன்னா இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. நீங்க எதை கொண்டாடணும், எதை இல்லை செயல்படணும். திமுக எதிர்ப்பு, இந்த அரசியல்ல நடக்கிற தவறுகளை வெளியில எடுத்து பேசுறதை விட்டுட்டு அண்ணா திமுக ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றவன் மேல நீங்க பாயிறீங்கன்னா என் மேலே விட்டுடுங்க. யார் மேலையும் நான் சொல்றேன். உங்க நோக்கம் அதுவா? அப்ப உங்களை தூண்டி விட்டது யார்? உங்களை ஏவி விட்டது யார்? கேள்வி வருமா வராதா? அதுக்குதான் ஐடிவிங் இருக்கா? அண்ணா திமுக ஐடிவிங் அதுக்கு தான் இருக்கா? திமுக ஆட்சியில் எத்தனை தவறுகள் நடக்குது, நீங்க அடுத்து அதான் பேச போறோம். இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது உங்க வேலையா? அண்ணா திமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை போட்டு பிரான்றது உங்க வேலையா? அண்ணா திமுக நல்லா இருக்குன்றாங்க அவங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. சிதறல்கள் பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அமைதியா இருப்போம். அடுத்த கேள்விக்கு போவோம். நமக்கு என்ன சார் அதுக்கு மேல கவலை? ஒரு பத்திரிகாரனுக்கு அதுக்கு மேல என்ன கவலை இல்லை. அவ்வளவுதான். அடுத்த கேள்விக்கு போவோம். இன்னும் பிரிந்தவர்கள் எல்லாம் சேரணும்ன்ற ஒரு வார்த்தையோ, சசிகலாவோ, ஓபிஎஸ்ஓ, டிடிவி தினகரோ, இந்த பெயரெல்லாம் இந்த 15-20 நாட்கள்ல மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சு அதை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செயற்குழு, இதுல எல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே சார். ஒண்ணுமே அந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எடப்பாடிக்கு ஒரு வாழ்த்து சான்றிதழ் நீங்களே பாராட்டு சான்றிதழ் வாசிச்சிருங்க, கொடுத்துருங்க. நான் கிண்டலா சொல்லல. சரி, தகராறு நடக்கும்னு நானும் சொல்லலையே சார். ஏன் நீங்க நோண்டி நோண்டி அங்கேயே நிக்கிறீங்க? இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு கேள்வி கேட்க நீங்க அந்த பதிலே சொல்ல மாட்டீங்க. அந்த 6 பேரும் போய் பார்த்தாங்களா இல்லையா தெரியாது உங்களுக்கு. மறுக்கலைன்னு சொல்றேன். அவங்க இது வரைக்கும் ஒத்துக்கலையேங்கிறீங்க. எடப்பாடி மறுத்தாரா? சொல்லுங்க சார். எடப்பாடி உங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்க வேணாம்னு கூட ஒதுங்கி போலாம். நான் ஒரு கட்சியின் தலைவர், என் கட்சி அதிமுகன்ற ஒரு தலைமை, ஒற்றை தலைமை அப்படின்னு நிக்கிறாரு அவரு. அப்ப வாழ்த்து சொல்லிட்டுருங்க சொல்றேன். அதனாலதான் ஒரு பாராட்டு சான்றிதழ் அவருக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போவோம். சரி, நம்ம அதை பத்தி கவலைப்படணும். நானும் அடுத்த கேள்வி, அதிமுகவில் நிச்சயமா ஒரு பிரச்சனை இருக்குன்றீங்க, கழகம் வெடிக்கும். அப்படி ஒரு வார்த்தை நான் எங்க சார் சொன்னேன்? நீங்க ஏன் உங்க வார்த்தை என் மேல திணிக்கிறீங்க? நான் ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அவங்களுடைய நோக்கம் நம்மளுடைய தோல்விக்கு இதுதான் காரணம், இதுவும் ஒரு காரணம். இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க முடியாது, அவர்களால தாங்க முடியாது, ஏற்கனவே சோர்ந்து போயிருக்காங்கன்ற கருத்தை போய் சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். ஏன் இவ்வளவு கோவம் வருது? நீங்கள் உட்பட ஐடிவிங்குக்கு எதுக்கு சார் வருது? உங்க நோக்கம் என்ன? மாதேஷுக்கு நோக்கம் என்ன? அது முதல்ல சொல்லுங்க. இப்படி ஒரு வார்த்தையே வரக்கூடாதா வெளியில? இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கூட வெளியே வரக்கூடாதா? அப்ப இதான் நீங்க சொல்ற ஜனநாயகமா? சொல்லுங்க சார். அதிமுக பத்தி கேள்வி கேட்கிற உரிமை அதிமுக தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கு. எந்த கட்சி தொண்டனுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற வேலை தான் பத்திரிகார வேலை. நீங்க நான் உட்பட சொல்லிட்டு ஒதுங்கிடணும். தீர்வு காண்றது உங்க வேலை இல்லை, என் வேலை இல்லை. உங்ககிட்ட இருந்து நான் எதையோ வார்த்தை வாங்குறதுக்காக நான் அந்த கேள்வியை தொடர்ச்சியா வைக்கல. தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அல்லது சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 பேர் வெளியே நின்று அபேஷன் முகம் சாலையில கோஷம் எழுப்பியிருக்கலாமே செயற்குழு நடத்தும் போது. அப்ப எதுக்காக? உங்களுக்கே அந்த நோக்கம், உங்களுக்கே அந்த ஆசை இல்ல. இல்ல, நான் கலகங்கிற வார்த்தை எதுக்கு நீங்க தான் நன்மை பிறக்கும் சார். அது உங்களுடைய ஐடியா. நீங்க போய் அந்த நபர்களுக்கு போய் ஐடியா கொடுங்க. என் வேலை அது இல்லை. என் வேலை அது இல்ல, தெரியலையே. என் வேலை அது இல்ல, என் பாணி அது இல்ல, அதிருப்தி தெரியலன்னு கவலைப்படுறதுக்கும் எனக்கு அவசியம் இல்லை. சரி, அவ்வளவுதான். அதிமுகன்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் பயணிக்கும்ல, அதெல்லாம் ஒன்றும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தானே சார் தலைமையில இருக்கிறார். நீங்க தலைமையில இருந்து இறங்குங்கன்னு அந்த 6 பேரும் போய் சொல்லலையே. ஏன் பதட்டப்படுறீங்க? எதுக்காக பதட்டப்படுறீங்க? எடப்பாடி நீங்க பதவி விட்டு இறங்க, சசிகலா அந்த இடத்துல உட்கார வைங்க. 6 பேர் போய் சொன்னாங்களா? நான் சொன்னா இல்ல நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல. அப்புறம் ஏன் பதட்டப்படுறீங்க? எதுக்கு சார் பயப்படுறீங்க? அதை பத்தி பேசவே கூடாதுங்கிறது சரியா தவறா? தலைவர் எடுத்த முடிவு சரியா தவறான்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் விவாதிப்பாங்க. வீதிக்கு வந்தா விவாதிக்கணுமே தவிர வெடிக்கலையேன்னு கவலைப்படுறது மாதேஷ் வேலையும் இல்ல, லட்சுமண வேலையும் இல்ல. சசிகலா, டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் இவர்களின் தேவை இன்னமும் அதிமுகவுக்கு இருக்கா? இல்ல, இது தேவைங்கிறத விட பிரிஞ்சு போனவங்க இந்த கட்சி பலவீனப்பட்டிருக்கு, பிரிஞ்சு கிடக்குங்கிற பிம்பம் இருக்கு. 98-99% எடப்பாடி கீழே தான் கட்சி இருக்கு. நிர்வாகிகள் அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. சட்ட ரீதியா, கட்டமைப்பு ரீதியா, நிர்வாக ரீதியா யாருமே மறுக்கல. எதுக்காக இவ்வளவு தோல்வி? அதே செயற்குழு எடப்பாடி என்ன பேசினார்? பூத் கமிட்டின்னு ஒண்ணு போட்டோமே, ஒரு 15 பேர் எடுத்துக்கோ தோராயமா. அந்த 15 பேரோட ஓட்டு போடல. நீங்க சொல்றீங்களா எடப்பாடி தலைமையில் கட்டுக்கோப்பாக இருக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த 15 அதிமுக காரன் ஏன் அதிமுக ஓட்டு போடல? நான் கேட்கல சார். எடப்பாடி கேட்டார் அதே செயற்குழுல. இது கவலைப்படுற விஷயமா இல்லையா? நீங்க ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க. இந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்திரிகையாளர் நானும் ஒருத்தன். தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா 2 திராவிட இயக்கங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த உணர்வுல தான் நான் சொல்றேன் தவிர இவன் பயப்படுவான், இவன் பாராட்டுவான், இவன் திட்டுவான், இந்த சர்டிபிகேட் கொடுப்பான், இதுக்கெல்லாம் நான் பேசுற ஆள் நான் கிடையாது. சரிதானா? அந்த 6 ஓட்டு கூட விழலையே. ஒரு கமிட்டி ரொம்ப ரொம்ப சின்ன கமிட்டி போட்டா கூட 6 பேர் போட்டுருவோம். அந்த 6 பேர் கூட போடல. 1 ஓட்டு 2 ஓட்டு விழுந்திருக்கேன்னு எடப்பாடி கவலையோட தான் கேட்டார்.
அந்த கவலையில பின்னாடி ஒடிஞ்சிருக்க நிஜத்தை தான் அந்த 6 பேரும் போய் சொன்னாங்க. அதிமுக பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெளிச்சுக்கணும், நம்ம ஒன்னொன்னா சரிப்படுத்தும். இப்போ பிரிஞ்சு போன சேர்ந்துட்டா உடனே 40-40 ஜெயிச்சிருப்பாங்களா? அப்படி அர்த்தம் இல்லை. அதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு போய் எடுத்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு நல்லது. இல்ல புரியாமல யாரும் தேவையில்லை, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. 26ல ஜெயிச்சு காட்டுட்டு வாழ்த்து சொல்லுவோம் சார். அதை பத்தி அதுக்கு மேல நம்ம ஏன் கவலைப்படணும்? அவ்வளவுதான். தானே வலிமையா இருக்குன்னு நினைக்கிறாரு போல தெரியுது. அப்படிதான் 2 தடவை நினைச்சா, 2 தடவை தோல்வி வந்துச்சுன்னா மற்றவங்க கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? வாக்கு சதவீதத்தையும் தக்க வைக்க முடியல, ரொம்ப கணிசமா கீழே போயிடுச்சு. பொய்க்கணக்கு சொல்லி வாக்கு சரியில்லைன்னு சொல்றார். 19 தொகுதியில போட்டிட்டு 20% வாங்கணும், 33 தொகுதியில போட்டிட்டு அதே சதவீதம் வாங்கினது எப்படி சார் தக்க வச்சதாகும்? எதுக்காக இந்த பொய்க்கணக்கு? அதனால அவரை தான் ஏமாத்திக்கிறார். தொண்டர்கள் அவரை விட விவரமானவங்க, என்னை விட உங்களை விட விவரமானவங்க. கேள்வி கேட்பான். எம்ஜிஆர் காலத்துலேருந்து கட்சியை பார்த்துட்டு இருக்கான், கண்ணீர் வடிக்கிறான். நக்கல் பண்றதுக்கு ஐடி விங்கில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு 4 வரி பதிவு போடுறவனை விட களத்தில் இறங்கி கண்ணீர் வடிக்கிறோம் அந்த தொண்டன் தான். கட்சி வீணா போகுதுன்னு எடப்பாடியை பதவி விட்டு இறக்கணும்னு அவன் நினைக்கல. எடப்பாடியே திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா கட்சி என்ன பண்ணணும் தான் அவன் கவலைப்படுறானே தவிர நக்கல் நையாண்டி பண்றது அவன் வேலை இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வர ஆளுநர் டீ பார்ட்டி, சுதந்திர தினத்துக்கு ஒரு டீ பார்ட்டி வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலே திமுக புறக்கணிச்சிருக்காங்க. எல்லாருமே திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியா புறக்கணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த முறை காலையில ஒரு அறிக்கை திமுக சார்பில் நாங்கள் டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க. மாலை அரசு சார்பில் 8 அமைச்சர்கள் பிளஸ் சீஃப் மினிஸ்டர் உட்பட எல்லாரும் போயிட்டு அந்த டீ பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. இது என்ன மாதிரி ஒரு அரசியல்? 15ஆம் தேதி அந்த தேநீர் விருந்து நடக்குது. கவர்னர் தான் அழைக்கிறார், அவர் தான் அந்த பார்ட்டி கொடுக்குறார். வழக்கமாக நடக்கிற ட்ரெடிஷ்னல் நிகழ்ச்சி தான் அது. அதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ஐஐடியில போய் பேசுறாரு கவர்னர். திராவிட சித்தாந்தம் இந்த நாட்டை பிளவுபடுத்துகிறதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை சொன்ன கவர்னருக்கு நிஜமாகவே திராவிட சித்தாந்தத்தை இன்னமும் தூக்கி பிடிக்கிற திராவிட மாடல் அரசை நடத்துகிற திமுக அந்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்கணும், அரசும் புறக்கணிச்சிருக்கணும். அதுதான் கன்னத்தில் அறைந்த மாதிரி, நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக கவர்னரின் கன்னத்தில் அரசியல் ரீதியாக விழுந்த அறையா இருந்திருக்கும் அது. ஆனா செய்யல. அந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, வக்காலத்து கிடையாது. அடுத்த 3 நாளில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்க போகுது. மத்திய அரசின் ஒப்புதலும் அனுசரணையும் இல்லைன்னா அந்த நாணயம் வெளிவந்திருக்காது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் இன்னும் கிடைக்கல, விவாதிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய மனு ஆய்வில் இருக்கிறது. நீங்க சொல்றீங்களா சபாநாயகரை வச்சு பல விஷயங்களுக்கு மனு ஆய்வில் இருக்கிறதுன்னு. அதுமாதிரி நீங்க கொடுத்த பெட்டிஷன் ஆய்வில் இருக்கு, துறையில விவாதம் நடந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு முடிவை சொல்லுவாங்கன்னு இந்த நூற்றாண்டு கடந்து ஒரு 4 மாசம் கழிச்சு முடிவை சொன்னா கலைஞருக்கு செய்கிற புகழ் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு சரியான சந்தர்ப்பம். என்ன பண்ணியாதுன்னா காலில் விழுந்துன்னு இல்லை, கொஞ்சம் அனுசரணையா போயாவது, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாவது இந்த நிகழ்வை நடத்தி காட்டணுங்கிறது திமுக தலைவராக மட்டுமல்ல, கலைஞரின் மகனாகவும் ஸ்டாலினுக்கு அந்த உணர்வு இருந்திருந்தால் நான் 100% அதை நியாயம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ குற்றச்செயல் செஞ்சுட்டு அவர் வளைஞ்சு பணிஞ்சு போகலை. அந்த நிகழ்வுல புறக்கணிச்சுட்டு 3ஆவது நாளே அவங்களை வாங்கன்னு கூப்பிட்டா அதனால ஏதாவது சில மனக்கசப்புகள், ஒரு இடையூறு வந்துருமோன்னு ஒரு பயந்து போயிருந்தால் கூட நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். சரிதானா? மற்றபடி ராஜ்நாத் சிங் வந்தாரு, ஓவரா கலைஞரை புகழ்ந்தார், இவங்களும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. ரைட், இது அரசு நிகழ்ச்சி, மத்திய அரசின் ஒத்துழைப்போடு மாநில அரசு நடத்துகிற நிகழ்ச்சி. இல்ல, கலைஞர் நூற்றாண்டு நாணய அந்த வெளியீட்டு விழாவுக்காகவும் அந்த வெளியீடு மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்காகவும் சமரசமாகி விட்டதா திமுக? அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற. சமரசம்லாம் இந்த காலத்துல போட்டு மூடி எல்லாம் மறைக்க முடியாது சார். 24 மணி நேரம் கூட நீங்க எதையும் மறைக்க முடியாது. ரகசிய சந்திப்பு நடந்தாலும் சேஷ்ட பண்றீங்கன்னாலும் வீதிக்கு வரதான் போகுது. எதுக்கு நம்ம ரொம்ப கவலைப்படணும்? நடந்த நிகழ்வு நான் சொல்ற சுயநலம் கலந்த முடிவு தான். ஸ்டாலின் எடுத்த முடிவு சுயநலம் கலந்த முடிவு தான். அவருடைய நன்மைக்கு இல்ல, தன் தந்தைக்கு அவர் புகழ் செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் சுயநலமா நடந்துகிட்டா தான் நான் பார்த்தேன். அதனால சொன்னேன், 2 நாள் முன்னாடி திராவிட சித்தாந்தம் இந்தியாவை பிளக்குதுன்னு சொன்ன கவர்னருக்கு நீங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கணும். பண்ணலைங்கிறத நான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சார். அந்த அரசுல இருந்து மூத்த அமைச்சரை கூப்பிடணும்னு நினைச்சிருக்கலாம். மூத்த அமைச்சர் தான் அவர், தகுதியான நபர். 2 முறைக்கு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு மாநிலத்துல. கலைஞர் இருந்த அதே காலகட்டத்துல சமகாலத்துல முதலமைச்சரா உத்தரப்பிரதேசல இருந்தவர்னு தகுதியான நபரை கூப்பிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. இதன் பிறகு இதோட இந்த அனுசரணை குழாவுதல், நீங்க என்ன வார்த்தை வேணாலும் போடுங்க, இதோட முடிச்சுக்கிட்டா நாமளும் இதை விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. இதை தாண்டி ஏதாவது நடந்ததுன்னா நீங்களும் நானும் சும்மா இருப்போமா? அப்ப ஏன் மௌனமா இருந்தீங்க? இப்ப ஏன் போய் சம்பந்தமே எல்லாம் போய் சந்திச்சுக்க? கேள்வி வரும்ல. மறைக்க முடியாதுன்னு சொல்றேன். எங்க போயிட போகுது சார்? சரி, திமுக பிஜேபி கூட்டணி தான் வருது, அது மறைக்கிற விஷயமா? வரட்டும், அப்புறம் நீங்க கிளிங்க, கொண்டாடுறவங்க கொண்டாடட்டும், கிளிக்கிறவங்க கிளிக்கட்டும். வீரமணி போன்றவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டே இது கூட்டணி உறுதியாயிடுச்சு உடஞ்சிடுச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கு காரணகர்த்தாவாக மையப்புள்ளியாக இருந்த முதலமைச்சர் இன்னைக்கு திமுக தலைவர் கல்யாண வீட்டில் இன்னைக்கு என்ன பேசியிருக்கிறார், இதை வச்செல்லாம் நீங்க எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம், நாங்கள் எங்கள் பாதையில உறுதியா. நேற்று ராகுல் காந்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்து போட்டார். அந்த வாழ்த்துக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு போடுற போது நம்ம கொள்கையில தொடர்ந்து ஒருங்கிணைந்து பயணிப்போன்ற வார்த்தை அதுல இருக்கு. அப்ப இதெல்லாம் விவாதிக்கிறோம்னா அதையும் தானே விவாதிக்கணும். திமுக விமர்சிக்கிறதுக்கு 1000 இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இல்ல அந்த வார்த்தையிலே இன்னைக்கு KP சங்கர் அவங்க இல்ல திருமண விழாவில் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் கொள்கையோடு நீ போன்ற. ஆதரித்தால் அப்படின்ற வார்த்தை என்ன தேவைப்படுது? காங்கிரஸ் மீன் பண்ணிருக்கலாம், எதிர்த்தால் பிஜேபி மீன் பண்ணிருக்கலாம். நம்ம அதுக்கு மேல உள்ள போறதுக்கு என்ன இருக்கு? நான் திரும்பவும் சொல்றேன் சார், கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான் ஆகும். சரிதானா? அது விற்பனைக்கு வர்ற கத்திரிக்காய். அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருவாங்கன்றது இல்ல, ஒரு பாசாங்கு காட்டுவது போல தெரியும். அந்த காட்டுறதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? காட்டுற இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எது நடந்தாலும் நம்ம அதை விமர்சிக்கலாமே தவிர இந்த நிகழ்வுல விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு. எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி, திரு சீமான் உள்ளிட்டோர் பாருங்க, இவங்க தான் திராவிட மாடல். எடப்பாடி அதை மட்டுமா சொன்னார்? அதுல இந்தி வார்த்தை இருக்குன்னு கூட சொன்னார், சொல்லியிருக்காரு. அதுல அடிப்படையா ஒரு உண்மை தெரிய வேண்டாமா? எந்த இது அரசு இந்த 100 ரூபாய் செல்ல தகுந்த 100 ரூபாய் காயின் நல்லா புரிஞ்சுங்க. தூக்கி குப்பையில போடுறதோ வைக்கிறதோ இல்ல. அன்றாட புழக்கத்துக்கு நிறைய பிரிண்ட் அச்சிட மாட்டாங்களே தவிர, வார்த்தெடுக்க மாட்டாங்களே தவிர, செல்ல தகுந்த 100 ரூபாய் நாணயம். நீங்களும் நானும் எங்ககிட்ட பற்ற இருக்குங்க, நாங்க அடிச்சுக்கிறோம்ல, அடிக்க முடியாது. ரிசர்வ் பேங்க் ஒப்புதலோடு அடிக்கிற அந்த நாணயத்துல அடிப்படையில் கான்ஸ்டியூஷன் படி ஆங்கிலமும் இந்தி இருக்கும். அதை தாண்டி இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு தமிழ் வார்த்தையை சேர்க்கிறாங்க. அண்ணாதுரை கையெழுத்துலேயே அண்ணான்னு போட்டாலும் அவருடைய நாணயம் 100ஆண்டு விழாவில் வெளியிட்ட நாணயத்துல அண்ணாதுரைங்கிற அவர் எழுதிய கையெழுத்து அப்படியே தமிழ்ல இருக்கும் வார்ப்புல. இது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடல? எதுக்கு சார் கூப்பிட்டு எங்க உட்கார வைப்பீங்க? நடக்கிறது மத்திய அரசு நிகழ்ச்சி, மாநில அரசு அதை ஏற்பாடு பண்ணி நடக்குது. ராகுல் காந்தி எங்க உட்கார வைப்பீங்க சொல்லுங்க? எங்க உட்கார வைப்பீங்க? எப்படி உட்கார வைப்பீங்க? இல்லையே, அது புரோட்டோகால்லே வராது. அரசு நிகழ்ச்சி சார் அது. அரசுல ஒரு அங்கமா இருந்தா பண்ணலாம். மத்திய அமைச்சருக்கு இணையான பதவி தான் அவரு. துறை எது வைக்கல, அவர் எந்த துறைக்கும் அமைச்சரா இல்ல, ஒரு மூத்த அமைச்சரா இல்ல மேடையில உட்கார வைக்கிறதுக்கு. சரி, அவரை கொண்டாந்து இவ்வளவு பெரிய மேடையில எல்லாரும் உட்கார இருக்கிறப்போ துரைமுருகன் மேடையில ராகுல் காந்தி பார்வையாளர் வரிசையில் உட்கார வைக்க முடியுமா? ஸோ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய தவறு நடந்துட்டு தான் நான் பார்க்கல. ஒரு அரசியல் நிகழ்ச்சி சிறிது சுயநலம் கலந்து நடந்து முடிஞ்சிருக்கு, நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு கடந்து வரணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஆளுநர் டீ பார்ட்டி விவகாரத்திலே ஒரு விஷயம் சார், காலையில் இப்படி ஒரு அறிக்கை, சாயந்தரம் அரசு சார்பில் பங்கேற்புன்னா அந்த நிலைப்பாடு கூட நம்மளால துரிதமா, அதாவது திராவிட இயக்கம் தான், திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள் தான் இந்த நாட்டை துண்டாடுகிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசின அடுத்த 2 நாட்கள்ல காலையில புறக்கணிப்பு, சாயந்தரம் போய் பங்கேற்புன்னா இதை எப்படி எடுத்துப்பாங்க? எல்லாருமே கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்களே. இல்ல, ஒரு 10 விவாதம் நடக்கும் டிவிக்கள்ல, யூடியூப் சேனல்ல ஒரு விவாதம் பண்ணுவோம், 1/2 மணி நேரம் பேசுமே தவிர அதை தாண்டி அது ஒண்ணும் இல்லை சார். இன்னும் எவ்வளவோ நடக்க போகுது. எவ்வளவோ நடக்க போகுது. அன்றாட நிகழ்வுகள். திமுக பிஜேபிக்கும் உறவு வருதா, சண்டை போட்டுக்கிறாங்களா, ஒரு தலைப்பு வச்சு விவாதிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஒரு நிகழ்வுல என்னுடைய பார்வையை நான் சொல்லிட்டு ஒதுங்கணுமே தவிர அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னா அதுல எனக்குலாம் உடன்பாடு இல்லை, எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு உண்மையிலேயே இது ஒரு பார்வையா இருக்கும்ல, அவங்க என்ன நிச்சயம் ஒரு நெருடலா இருக்கும். நேற்று ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு போயிட்டு கலைஞர் சமாஜ்ல அஞ்சலி செலுத்த வச்சதாகட்டும், அவர் கொடுத்த முக்கியத்துவம், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நெருடலா இருக்கும், ஒரு சின்ன சங்கடம் இருக்க செய்யும். ஆனா அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தே முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க, நாங்க புறக்கணிக்கிறோம்னு அவர் அறிவிச்சாரா? தேநீர் விருந்த புறக்கணிச்சாங்கல்ல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், வைகோ, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் முதல் வரிசையில் உட்கார்ந்தாங்களா? ரெண்டுக்குமான வித்தியாசத்தை அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு அவங்களுக்கு இருக்கு. நமக்கு தான் சில விஷயங்கள்ல தெளிவு பத்தல. டீ பார்ட்டி கூட திமுக அரசு சார்பில் போனதை புரிஞ்சுப்பாங்களா? அது கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஒரு நெருடல் இருக்குன்னு சொன்னேன். அவங்க தொடர்ந்து இவர் நம்மள புறக்கணிச்சிட்டாங்க. இவர்கள் அரசியல் கட்சி, அவர்கள் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள். முதல்ல அந்த மேஜர் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். அந்த அரசாங்கமே புறக்கணிச்ச அரசாங்கம் தான் போன வருஷம். இந்த வருஷம் சுயநலங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினல்ல. ஒரு தந்தைக்கு ஒரு மகனா ஆற்ற வேண்டிய கடமையில இடையூறு வந்துடக்கூடாதுங்கிற சுயநலம். அதனால அதை புறக்கணிச்சுக்க வேண்டாம், ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காங்க. எதையுமே அரசியலா பாக்குறவங்க சார் பிஜேபி, ஏதாவது லாப நட்டத்தை அதுல அறுவடை செய்யறவங்க. இந்த நிகழ்ச்சியில அப்படி பார்த்தாங்க. நான் ஒரு பார்வையை சொன்னேன், திமுக கிட்ட ஒரு சின்ன சுயநலம், தந்தை மகன் உறவு அடிப்படையில் அமைந்த சுயநலம் தவிர வேற எதுவும் இல்லைன்னு நான் சொன்னல. ஆமா, இதே நிகழ்ச்சியை பிஜேபி ஒரு பார்வை பார்த்து, அதான் கேட்கிறேன். நீங்க எழுந்து நின்று கலைஞருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்னதெல்லாம் ஒரு படி அதிகம். ராஜ்நாத் சிங் அதை செஞ்சது பல பேருக்கு ஆச்சரியம் தான். ஸ்டாலினை எதிர்பார்த்திருக்க மாட்டார். இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிக்கிறாரு? இன்னைக்கு என்னன்றாரு, திமுகவினரை விட கலைஞரை எந்த அளவுக்கு சரியா தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. இந்த தியரிய உருவாக்கணுங்கிறது பிஜேபியோட நோக்கமா இருக்கலாம். ஓகே, குளத்துல கல்லறிகிற வேலை சரிதானா?
அப்போ ஸ்டாலின் சொன்ன இந்த கல்லை எரிஞ்சிட்டு போயிட்டார் நேற்று. இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறோம், நாங்கள் எதிர்த்தாலும் உறுதியாக இருப்போம், ஆதரித்தாலும் உறுதியாக இருப்போம். ஆதரிக்கிறன்னு எது? இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. உறுதியாக இருப்போம்னு சொல்றார். அது லேசா சலசலப்பு வந்தா நம்ம அப்புறம் பேசணுமே தவிர அதை உலுக்கி ஆட்டி பலவீனப்படுத்துறது நம்ம வேலை அல்ல. அந்த கேள்வியை தான் நான் இன்னும் முழுமை பெறலை. நான் இன்னும் எதையும் ஒரு லாபத்தோடு அணுகக்கூடியவங்க, அரசியல் ரீதியாக கொண்டு போகக்கூடியவங்க பிஜேபி நிச்சயம் இதில் ஒரு லாபத்திற்காக தான் ஒரு அரசியல் செய்கிறாங்கன்றாங்க. ஏன்னா பால் தாக்கரேவுக்கு இவங்க நாணயம் வெளியிடாதவங்க, கலைஞருக்கு நாணயம் வெளியிட இவங்க அனுமதி கொடுத்து இவ்வளவு அந்த அளவுக்கு அங்க மோடி அவர்கள் சிலாகித்து இவ்வளவு பெரிய இதை கொடுக்குறாரு, அறிக்கை கொடுக்குறாரு. பால் தாக்கரேக்கு நாணயம் வெளியிடலன்னு கடந்து போயிடக்கூடாது. அதுக்கு சிவசேனா கட்சி என்ன முயற்சி எடுத்துச்சு? உத்தவ் தாக்கரே ஏதாவது கோரிக்கை கொடுத்தாரா? அந்த கோரிக்கை மூலம் எவ்வளவு நாளா கிடப்புல இருந்துச்சு? அப்படின்னா சஞ்சய் ராவத்தோ சஞ்சய் நிருபம் இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் அடிக்கடி பேசுறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களாம் சும்மா இருப்பாங்களா? நாங்க பெட்டிஷன் கொடுத்து லெட்டர் கொடுத்து எங்களுடைய விருப்பத்தை சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு காயின் வெளியிடுறதுல நீங்க அரசியல் பார்ப்பீங்களான்னு கேள்வி வந்திருக்குமே நேரம். ஸோ நீங்க அந்த பார்வையும் பார்க்கணும். மத்திய அரசு வெளியிடுறது இல்லை, இது அந்த சம்பந்தப்பட்டவருடைய வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து வெளியிடுறது. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட வேண்டாம்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு வெளியிடாதவங்க இவங்க ஆசைப்பட்டு வெளியிடலையே. எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா நிறைவு வருது, அதனால வெளியிடணும்னு எடப்பாடி அதிமுக கேட்டாங்க, மத்திய அரசு ஒத்துக்கிட்டு அதை வெளியிட அனுமதித்தாங்களே தவிர அவர்களா எதுவும் வெளியிடலை. அதையும் பார்க்கணும். இன்னொரு செய்தி, அது நான் இன்னும் உறுதிப்படுத்தலை, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா அதை சொல்லுங்க. 40 எம்பிக்களுக்கும் நட்டா ஒரு பார்ட்டி கொடுத்ததா, ஒரு விருந்துல பங்கேற்க வைத்ததாக சொல்றாங்க டெல்லியில. அப்படி ஒரு தகவலும் வருது. இல்ல அது உண்மை அது அல்ல. எனக்கு கிடைச்ச தகவல் சிவா வீட்டுல ஒரு பார்ட்டி நடந்தது. அங்கே ரெகுலரா நடக்கும். பார்லிமெண்ட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற போது ஒவ்வொரு நாளும் ஒரு எம்பி வீட்டுல சில பார்ட்டி நடக்கும். பட் நைட்டு டின்னர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அது முடிகிற நேரத்துல, கூட்டத்தொடர் முடிகிற நேரத்துல சிவா தன் வீட்டுல ஒரு விருந்து கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 120 எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க. 40 பேர் மட்டும் இல்ல, எல்லா கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோம்னு வச்சுப்போம். நட்டாவும் கலந்துக்கிட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அது தவிர இன்னொரு அமைச்சரும் கூட கலந்துக்கிட்டான்னு சொன்னாங்க. தரப்புல இதை நட்டா கொடுத்த பார்ட்டியில இவங்க போய் பங்கேற்கிறாங்கன்ற மாதிரி நட்டா சிவா வீட்டுல வச்சு கொடுப்பாருன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அதுலயே பதில். இவங்க உறுதிப்படுத்தாமே அந்த செய்தியை நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதனாலதான் இவ்வளவுதான் சொல்றேன். பிஜேபி திமுக அப்படி நெருக்கம், ஒரு பாசாங்கு, ஒரு சைலண்ட். சொல்லட்டுமா வெளிப்படையா? திமுக பிஜேபி கூட்டணி வரவே வராதுன்னு என்னை சொல்ல சொன்னா நான் சொல்லவே மாட்டேன். சரி, நீங்களும் நம்பாதீங்க. ஆனா நான் சேர மாட்டாங்கன்னு இல்ல, அரசியல்ல எதுவும் சாத்தியம் சார். ஒரு நாள் நைட்ல போய் சேர்ந்தவங்க தான் திமுகவும் பிஜேபியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. வரலாற்றுல இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. இன்னைக்கு சூழல்ல அவங்க அந்த நிலைப்புல இல்ல, வெளிப்படையா இல்லைன்னு தான் நம்ம ஏத்துக்கணுமே தவிர, இல்ல அவங்க சேர போறாங்கன்னு சொல்றதுக்கு நாம யாரு? நான் சொல்ல புரியுதுங்களா? நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டனாலே பாத்தீங்களா பிஜேபி பக்கம் போறாங்க. இதெல்லாம் இன்னொன்று சொல்லட்டுமா சார்? பிஜேபி தமிழ்நாட்டுல மறைமுகமா வளர விடுறதுக்கு திமுக காரணமா இருக்குங்கிற குற்றச்சாட்டை நான் வெளிப்படையா வைப்பேன் இப்போ. ஆமா, ஏன் தெரியுமா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தன் கட்சிக்காரர்களை உள்ள போவாதீங்க, எதுவும் எதிர்பார்க்காதீங்க, சலுகைகளை எதிர்பார்க்காதீங்க, கட்சிக்காரனுக்காக கூட நீங்க போய் நிக்காதீங்கன்னு சொல்ற ஸ்டாலின், சொல்ற முதலமைச்சர், சொல்ற திமுக தலைவர், அடுத்த கட்சிக்காரர்கள் என்ன நடக்குது, என்ன மரியாதைன்னு முதல்ல விசாரித்து உளவுத்துறை கையில வச்சிருக்காருல்ல. நான் வெளிப்படையா சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள்ல தொடங்கி இடதுசாரிகள் தொடங்கி பிஜேபி வரைக்கும், இதுல உச்சபட்சமா பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்கிற மரியாதை போலீஸ் ஸ்டேஷன்ல திமுக காரனுக்கே கிடையாது, திமுக ஒன்றிய செயலருக்கே கிடையாது. இந்த உண்மை ஸ்டாலினுக்கு புரியுமா? இதைத்தான் எல்லாரும் வெளியில எடுத்து பேசணுமே தவிர, ஒரு நிகழ்ச்சியில அரசு நிகழ்ச்சியில ஒரு மத்திய அரசு அமைச்சர் மாநில முதலமைச்சரை வச்சுக்கிட்டு வெளியிட்டார் வெளியிட்டாருங்கிறதெல்லாம் அரசியலாக்க கூடாது சார். இதை முதல்ல வெளியில கொண்டு வரணும். ஆருத்ரா மோசடியில இந்த அரசு ஒழுங்கா நடந்துக்குச்சா? இதை கேள்வி கேட்கணும் சார். எத்தனை பிஜேபி காரங்களை நீங்க பாதுகாக்கிறீங்க? எந்த தனிப்பட்ட போலீஸ் உயரதிகாரிகள் அவர்களை பாதுகாக்கிறாங்க? இதை விசாரிக்கணும். முதல்ல விசாரிக்க தயங்குனா அப்ப பிஜேபியோட அனுசரணையா இருக்காங்கிற அந்த உண்மையை போட்டு வீதியில உடைக்கணுமே தவிர, மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணுமே தவிர, இந்த ஒரு நிகழ்ச்சியை பிடிச்சிட்டு தொங்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அதிகாரிகள் மட்டத்துல இந்த சலுகையை கொடுக்குறாங்களா அந்த கட்சியினருக்கெல்லாம், பிஜேபி உட்பட? இது அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் இல்ல. அப்படி அதிகாரிகள் கொடுக்கணும், கட்டுப்படுத்த வேண்டியது யார் வேலை? என் கட்சிக்காரனே நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ எப்படி அடுத்த கட்சிக்காரனுக்கு இந்த சலுகை கொடுத்தீங்கன்னு கூப்பிட்டு கேட்க வேண்டியது யார்? உதயநிதி போன்ற அமைச்சர்கள் கேட்கணும். ஏன்னா எல்லா அமைச்சரும் போய் காவல்துறையில தலையிட முடியாது, உயர்நீதிமன்றத்தை கேட்க முடியாது. உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கு. முதலமைச்சருடைய மகன், அமைச்சர்கள் ஒருத்தர். இன்னைக்கு அரசின் முக்கிய முடிவுகள் உதயநிதிட்ட சொல்லிட்டு எடுக்கிறாங்க, உத்தரவு வரக்கு முன்னாடி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா அடுத்து அவர் தான் கிட்டத்தட்ட அன்அபிஷியலா சொன்ன பிறகு இது நடக்குது இல்லை. இந்த யதார்த்தத்தை வச்சு நான் சொல்றேன், உதயநிதி கேட்கணும்ல என்ன நடக்குது போலீஸ்ல. கோயம்புத்தூர்ல திமுக காரனுக்கு ஒரு விஷயங்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா பிஜேபி என்ன கேட்டாலும் அனுமதிக்கிறீங்களே, என்ன நடக்குது அங்க? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இந்த மாதிரியான உண்மைகளை நம்ம அம்பலப்படுத்தணுமே தவிர,
நான் திரும்ப சொல்றேன், ஒரு அரசு நிகழ்ச்சியை பிடிச்சுக்கிட்டு அதுல அரசியல் இருக்கு இல்லாத ஒண்ணு தோன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது தெரிந்தே அனுமதிக்கிறாங்களா சார்? இது கண்டுக்காம இருக்காங்க? இல்ல, நடந்துகிட்டு இருக்கிறத இப்ப வரைக்கும் கண்டுக்கல. அது தெரிந்தா தெரியாமலா, உள்நோக்கம் இருக்கா, பயமா, தயக்கமா, இல்ல நிஜமாவே உங்க காதுகளுக்கு வரலையா? நிஜமாவே வரலைன்னா நீங்க தான் வெக்கப்படணும், முதலமைச்சர் தான் அதுக்கு வெக்கப்படணும். சரிதானா? ஏன்னா அன்றாட என்ன நடக்குங்கிற நிகழ்ச்சி உண்மைகள் அவருக்கு போய் சேரணும். அதுக்கு பொறுப்பாக வேண்டியது முதலமைச்சரின் செயலாளர்கள் தான். உளவுத்துறையிடமிருந்து உரிய அறிக்கைகளை வாங்கி முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போகாதது முதலமைச்சரின் செயலாளருடைய தவறு. சரி, முதலமைச்சர் ஏதோ புதுசா அப்படியே கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி அரசியலுக்குள்ள வரல. 40 வருஷத்துக்கு மேல அதிகார அரசியலை பார்க்கிறவர், அனுபவிச்சவர், அரசியல் கட்டமைப்பு ரீதியா கட்சி அரசியலை பார்க்கிறவர், அதுல செயல்படுறவர், இன்னைக்கும் பயணிச்சிட்டு இருக்க ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குறார். எல்லா வகையிலும் அவருக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும். அவரும் இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். நம்ம அதை விமர்சிக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள்ல பேசுறதுல இப்ப பேசுறதுல உடன்பாடு இல்லைன்னு. ஒரு சப்ஜெக்ட சரியா பிடிச்சு சொல்லிட்டீங்க. எதை விவாதிக்கணுமோ அதை விவாதிக்கணும். ஒரு பத்திரிகையாளரா நீங்க அந்த சப்ஜெக்ட் இதுதான் சப்ஜெக்ட், இதை நம்ம களையெடுக்கணும், இதை சரிப்படுத்தணும், இதை தான் நம்ம பேசணும்ன்றீங்க. இதை நீங்களும் சொல்றீங்க ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்டா. கட்சி சார்பில் தலைவரா திரு வேல்முருகன் இதே தான் சொல்றாரு. அதிகாரிகள் ஒரு லேயர் இந்த வேலையெல்லாம் பண்ணுகிறாங்க, இதை கட்டுப்படுத்தணும்ன்றாரு. சோ நடப்பது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியா, அதிகாரிகள் ஆட்சியா? அதிகாரிகள் ஆட்சி தான். துரதிருஷ்டவசமாக அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டு கால அரசியல் எடுத்து பார்த்தோம்னா, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுன்னு வச்சுக்கோ, எம்ஜிஆர்கிட்ட இருந்தும் கூட சொல்றேன், எம்ஜிஆரும் அதிகாரிகளை நம்பிதான் ஆட்சி நடத்தினார். ஆனால் முடிவுகள் அவர் எடுத்தார். படிக்காத காமராஜருக்கு இன்னைக்கும் நல்ல பேர் இருக்கு. படிக்காதவர், அதிகாரிகள் தான் உதவுனாங்க, ஆனா முடிவெடுத்தது யார்? காமராஜர் எடுத்தார். நம்ம அந்த அளவுக்கு பின்னாடி போக வேண்டாம். எம்ஜிஆர் மறைவை கூட விட்டுருங்க சார். கலைஞர்ல அதுக்கப்புறம் 89 கலைஞர்ல இருந்து எடுத்தீங்கன்னா, கலைஞர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், எடப்பாடி, ஸ்டாலின் வரைக்கும் எடுத்தா, ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசை அதிகாரிகள் தங்கள் விருப்பத்துக்கு இழுப்பது போல், வளைப்பது போல் வேற எந்த அரசையும் வளைச்சதில்லை. ஸ்டாலின் இதுக்கு வெக்கப்படணும். நான் ரொம்ப வெளிப்படையாக இதை தாண்டி கடுமையாக வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நிஜமாவே வெக்கப்படனவர். தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு இது நல்லதல்ல. எந்த அதிகாரி எங்க இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணுமே தவிர அதிகாரிகள் முடிவு பண்ணிட்டு ஃபைல் அவங்களுக்கு அனுப்பக்கூடாது. கடந்த 2 மாசமா இது நடக்குது. இது எங்க போய் நிறுத்தும்? இதே போனா இது நல்லது இல்லைங்கிறனா. அவரு நிர்வாக திறமையற்றவர், அந்த அரசு நிர்வாகம் உங்க கண்ட்ரோல் இல்லைன்னு எதிர்கட்சிகள் சொல்ற விமர்சனம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாயிட்டு வருதோ அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கும். ஒரு 20 நாள் வெளிநாட்டு பயணம், இந்த 20 நாள் இன்னும் கொண்டாட்டமா இருக்குமே. யாருக்கு? நீங்க அப்படி ஒண்ணு அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு அவங்க ஆடுறாங்கன்னு அந்த அர்த்தத்தை நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுங்க. யார் எந்த இடத்தில் பணியமர்த்துவது அப்படிங்கறத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றேன். நான் இடத்துல பிளேஸ்மெண்ட்டை பத்தி தான் சொல்றேனே தவிர அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஆட்டம் போடுவாங்களா நான் சொல்லல. அவர்களும் நமக்காக உழைக்கிற அதிகாரிகள் தான். நான் எந்த அதிகாரியும் குறைச்சு மதிப்பிடல. இல்ல ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டனாலே அவர் குறுக்கோளில வந்துட்டார், ஐபிஎஸ் முடிக்காம கமிஷனர் வந்து உட்காந்துட்டார்ல அப்படிலாம் நான் சொல்லல. ஐஏஎஸ் முடிக்கல சீஃப் செக்ரட்டரி நான் சொன்னா இல்ல. சீஃப் செக்ரட்டரியா யார் வரணும், சென்னை போலீஸ் கமிஷனர் யார் வரணும், டிஜிபி யார் வரணும், முதலமைச்சர் முடிவு பண்ணணும்னு சொல்றேன் நான். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நடைமுறை அப்படியே ரிவர்ஸ் ஆகி நான் இங்க இருந்துக்கிறேன், நீ அங்க இருந்துக்கோ, நீ அப்படி தள்ளிக்கோ அப்படின்ற ஒரு ஏற்பாடு அதிகாரிகளுக்குள்ள நடந்து அதுக்கப்புறம் ஃபைல் முதலமைச்சருக்கு ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போடுற மாதிரியான நிஜம், கசப்பான உண்மை. அது முதலமைச்சர் ரொம்ப சீரியஸா இதை விவாதிக்கணும். இனிமேலாவது இந்த தவறுகள் நடக்காம பார்க்கணும். இறுதி ஒரு கேள்வி சார். சசிகலா அவர்களுடைய அம்மா வழியில் மக்கள் பயணம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இதனால ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸ்ன்னு நம்ம ஏன் பார்க்கணும்? நான் மக்களோடு தொண்டர்களோடு நெருங்கி இருப்பேன்னு சொன்னார். அவர் ஏதோ ஆரம்பிச்சிருக்கிறார், போய்கிட்டு இருக்கிறார். இதனால ஒரு கலெக்டிவா ஒரு பலன் கிடைக்குமான்னா எனக்கு அதை சொல்ல தெரியல. ஏன்னா அவர் நோக்கம் என்னன்னு இன்னும் வெளிப்படுத்தல. மக்களை போய் சந்திக்கிறேங்கிறார். சந்திச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட மக்கள் இப்படி சொன்னாங்க, அதிமுக ஒன்னா இருக்கணும்னு சொன்னாங்க, தொண்டர்கள் தலைமை களத்துக்கு போக சொன்னாங்க, நான் போக போறேன் அப்படின்னு சசிகலா வாயிலிருந்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒன்று வராம நான் போயிட்டு வந்தவனுடைய சாராம்சம் இதுதான் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திச்சவர் ஏதாவது சொன்னாதான் நம்ம அதை விவாதிக்கணுமே தவிர அவருடைய பயணத்தை கொச்சைப்படுத்தவும் நான் விரும்பல. அது அதிமுக அரசியலே புரட்டி போட போகுதுன்னு நான் சொல்ல விரும்பல. நான் பிஜேபி திமுக இதை பற்றி கேட்கும்போது இந்த கேள்வியை மறந்துட்டேன். நான் இதையும் வச்சு நான் அதில் இந்த பேட்டியை முழுமை பெறணும்னு நினைக்கிறேன். ஒரு லேயர் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்களா? பிஜேபி எதிர்ப்புல இருந்து கொஞ்சம் ஒரு மென்மையை கொஞ்சம் இறங்கி வராங்களா? கலைஞருக்காக கொஞ்சம் மென்மை காட்டியிருக்கிறாங்க கடந்த ஒரு வாரமான நான் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். அதை வச்சு சந்தேகம்லாம் பட தேவையில்ல. எதுக்கு சார் சந்தேகப்படணும்? சார் நீங்க திமுக பிஜேபி கூட்டணி வந்தா கூட நம்ம என்ன கவலையாப்பட போறோம்? கிளின்னு கிளிப்போம். அது நியாயமா இல்ல அநியாயமா, மக்களுக்கு நல்லதா இல்ல அனுசரணையா இருந்து திட்டங்களை கொண்டு வர்றாங்களா? திமுக பிஜேபி கூட்டணி வந்த பிறகாவது எய்ம்ஸுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்களா? அந்த கூட்டணி வந்த பிறகாவது மெட்ரோ ரயில் திட்டம் 2வது ஃபேஸுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்களா? இப்படிதான் நம்ம விவாதிக்கணுமே தவிர யாரோட சேர்ந்தா நமக்கு என்ன சார் கவலை? சரிதானா? ரைட். நிறைய விஷயங்கள் சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி எஸ்பிஎல் சார். நன்றி.